ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசுகிற, தேவனோடு கூட இணைக்கிற ஒரு பாலமாக அமைகிறது என்று நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஜெபிக்காதவன் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஜெபிக்கிறவனால மட்டும்தான் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஜெபம் எந்த அளவுக்கு அவசியம்னு கேட்டிங்கன்னா, பதில் வருவதற்கு அதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ ஜெபிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா, சடங்காச்சாரம் சம்பிரதாயமாக ஜெபிக்கிறாங்க. நான் ஜோம் பண்ணேன் பிரதர், இன்னைக்கு ஜோம் பண்ணீங்களா? ஜோம் பண்ணேன் பிரதர். என்ன ஜோம் பண்ணீங்க? என் பிரச்சனைக்காக ஜோம் பண்ணேன், என் சூழ்நிலைக்காக ஜோம் பண்ணேன், அப்படி ஜோம் பண்ணேன் அப்படின்றாங்க. அப்போது ஜெபம் என்பது ஏதோ பிரச்சனையை சொல்வதற்காக மாத்திரம் இல்லை. நீ நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டாங்க. அவங்க பிரச்சனையை சொல்கிறது, அவங்க கஷ்டத்தை சொல்கிறது, அவங்க தேவையை சொல்கிறது, அவங்களுடைய வியாதியை சொல்கிறது, அவங்களுடைய இயலாமையை சொல்கிறது, இல்லாமையை சொல்கிறது, வறுமையை சொல்கிறது, அவங்களுக்கு தேவைகளை சொல்கிறது மாத்திரம் ஜெபம் அப்படின்னு நினச்சிட்டாங்க பாருங்க. அதனால தான் எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, அவங்க தேவைகளை நிறைவேற்றினால் போதும், அதுக்காக ஜெபம் பண்ணால் போதும், அதுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ண முடியும். கஷ்டம் வந்தால் நான் ஜெபம் பண்ணுவேன், பிரச்சனை வந்தால் நான் ஜெபம் பண்ணுவேன், சூழ்நிலை வந்தால் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு எதாவது தேவைன்னா ஜெபம் பண்ணுவேன், அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஜெபம் என்பது ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் தேவனை தேர்ற காரியாவரத்துக்கு காலை பிடிக்கிற மாதிரி. நம்ம ஜெபம் காரியாவரத்துக்கு காலை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. நம்ம அதுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறோம். இல்லை இல்லை, ஜெபம் என்பது நானும் என் தேவனும் ஒன்றாக இருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது கர்த்தரோடு கூட பேசுகிறேன், அவரும் நானும் எப்படி ஆயிடுறோம்? ஒன்னா. நான் பேசுகிறேன், அவர் கேட்கிறார். அலட்சியப்படுத்துறது இல்லை, கவனமாய் கேட்கிறார், காது கொடுத்து கேட்கிறார், செவி சாய்க்கிறார், அந்த கேட்டதுக்கு பதிலும் தராரு. அப்படிதான் ஜெபம் வேலை செய்யுது. ஜெபம் என்பது பதிலை கொண்டு வருகிற ஒரு காரியம். அப்ப பேசாதவ கேட்காதவ பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேட்காதவ உங்களுக்கு தெரிஞ்சா சரி, கேட்கலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. சடங்காச்சாரமா கேட்கிறவன், சம்பிரதாயத்துக்காக கேட்கிறவன், மதத்துக்காக கேட்கிறவன், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்பதற்காக கேட்கிறவன் அப்படி இல்லை. கேட்கிறவன் அவரிடத்தில் சேருகிறான், பேசுகிறவன் அவரிடத்தில் சேர்ந்து பேசுறான், ஜெபிக்கிறவன் கர்த்தரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. எபிரேயர் இருக்கிற நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க, தெளிவா சொல்லப்படுதுங்க. எல்லாரும் கவனிக்கணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, நம்ம பாஷையில் சொல்ல போனா நம்பிக்கை இல்லாம கடவுளிடத்தில் கர்த்தரிடத்தில் போறது வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, அதுக்கு அர்த்தமே இல்லை. விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் அர்த்தமற்ற ஜெபம். விசுவாசம் இல்லாம பேசுகிற அந்த ஆண்டவரிடத்தில் பேசுகிற காரியம் அர்த்தமற்றது, தேவையற்றது, அதுக்கு பிரயோஜனமற்றது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத. அவரை நம்பலன்னா நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அப்ப கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொன்னாலே அவரை நம்புறேன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நம்புறேன், எப்படி நம்புறேன்றதை வச்சுதான் அவரோடு கூட நான் கனெக்ட் ஆகுறேன் பாருங்க. ஏனென்றால் அதுக்கு சொல்றாரு, ஏன் அதை சொன்னேன், ஏன் நான் அதை சொன்னேன், அதான் அர்த்தம். ஏனென்றால் முதல்ல சொன்ன விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம் சொல்லிட்டு ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு விளக்குறாரு. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் வருகிறவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரை தேடி வருகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று நம்பணும். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேடி வந்தேன், பலன் கொடுப்பார் என்று நம்பி. ஜெபம் என்பது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். என் தேவைகளை சந்திக்கிற இடத்துல நான் வந்திருக்கிறேன், என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற இடத்துல நான் வந்திருக்கிறேன். நான் ஜெபிச்சா பதில் கொடுப்பார் நம்பிக்கையோடு கூட நான் முழங்கால் படியிட்டு இருக்கிறேன், நான் தேவனிடத்தில் சேர்ந்து இருக்கிறேன். அப்ப ஜெபம் என்பது தேவனோடு கூட சேர்க்கிற சேர்ப்பின் ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஜெபம் என்பது சும்மா அப்படி வாக்கிங்ல போயிட்டு அப்படியே பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போறது இல்லைங்க. ஜெபம் ஏதோ சும்மா அப்படியே போனோமா, ஜெபம் பண்ணோமா, அப்படி போட்டோமா, அப்படியே போனோமான்னு இல்லை. இல்ல, ஜெபம் என்பது அப்படி இல்லை, சடங்காச்சாரமா இல்ல. பா ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு, ஜெபம் பண்றப்பா அப்படின்னு கண்ணு மூடி நிக்கிறது பேர் ஜெபம் இல்ல. ஹலோ, இன்னைக்கு ஜெபம் சொன்னோன்னே எல்லாம் கண்ண மூடி நின்னுக்கிறாங்க. நான் ஒருத்தரை பார்த்தேன், ஜெபம் பண்ணின உடனே அவர் என்ன பண்ணாருன்னா சும்மா நிற்கிறார்.
அமைதியாக நிற்கிறார். என்னவா ஜோம் பண்ணுறோமா எல்லாரும்? அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜோம் பண்ண கண்ணு மூடி நிற்கணும், ஜோம் பண்ண கை கூப்பி நிற்கணும், ஜபம்னா அப்படி இருக்கணும். அதான் அவங்க சொல்லி கொடுத்தது. ஜபம்னு வந்துட்டால நான் அவரோடு கூட கனெக்ட் ஆகுறேன். அப்போ நான் சும்மா நிற்கிறதுக்காக வரல. இங்கே நீங்கள் அங்கே நிற்கிறதுக்கு போயிடலாம். எப்படி? நான் சும்மா நிற்கிறதுக்கு ஜபம் சொன்னோன்னு சும்மா கண்ண மூடி அப்படியே நிற்கிறதுக்கு நான் வீட்டுக்கு போயிடலாம். அல்ல ஜபத்துக்கு நிற்காம அவாய்ட் பண்ணிடலாம். எதுக்கு நிற்கணும்? நீங்களாம் ஜோம் பண்ண நான் கேட்குறேன். நீங்களாம் ஜோம் பண்ணுறீங்களா? நான் கேட்டிருக்கேன். ரைட். அப்படின்னா அவங்களுக்காக தான் அவங்க ஜோம் பண்ணிக்கிறாங்க, எனக்காக இல்லை. எனக்காக நான் ஜோம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களாம் ஜோம் பண்ணுங்க நான் கேட்குறேன். இல்லை, நான் நிற்கிற இடம் பரிசுத்தமானது, நான் நிற்கிற இடம் தேவனுடையது, நான் நிற்கிற இடத்துல தேவன் இருக்கிறாரு, நான் ஜெபிக்கிற இடத்துல தேவன் இருக்கிறாரு. அப்போ என்னுடைய பயத்தையும் பக்தியையும் காட்டுகிற இடம் தான் ஜபம். கையை கட்டி நிற்கிறது இல்லை ஜபம். ஹலோ, வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த நேரத்தில் ஆமேன்னு சொல்லணும். மற்றவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை காதலை கேட்டு ஆமேன்னு சொல்லணும். மற்றவங்க சொல்ற ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம் சொல்லணும். கம்முன்னு இருந்தா அதுக்கு பேர் வேற. அப்ப நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுல பிரயோஜனமும் இல்லை, கிறிஸ்துவை அறிந்தது அறிவில் வளர்ந்தது பிரயோஜனம் இல்லை, சபைக்கு போனதுல பிரயோஜனம் இல்லை, நான் அல்லேலூயா ஆமென் சர்ச்சில் போய் மட்டும் கூப்பாடு போட்டு வந்தது பிரயோஜனமே இல்லை. ஜபம் சொன்னா எந்த இடமா இருந்தாலும் சரி, உன் வாயில ஸ்தோத்திர பலி தானா வந்துடணும். கனெக்ட் ஆயிடணும் கர்த்தரோட கூட. நீயும் ஆண்டவரும் அப்படி இருக்கணும், நானும் ஆண்டவரும் கனெக்ட் ஆயிடுறேன். ஜபம் யார் வேணா பண்ணிட்டோங்க, யார் வேணா பண்ணிட்டோம். ஜபம் குடும்ப ஜபமா இருக்கட்டும், அல்லது ஒரு கூட்டமா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், ஜபிக்கிறவங்க யாரா வேணா இருக்கட்டும். ஆனா நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய பேருக்கு அது புரிய மாட்டுது. மற்றவங்க ஜோம் பண்றாங்க, நான் நிக்கிறேன் நிக்கிறாங்க. இல்ல, மற்றவங்க ஜோம் பண்றாங்க, நானும் என் ஆண்டவரோடு கனெக்டா இருக்கணும். ஜபம் என்பது அப்படி ஒரு விஷயத்தை நமக்கு தருகிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஜபம் என்றாலே சடகாச்சாரம் அல்ல, ஜபம் என்றாலே தேவனோடு கூட இருப்பது. அல்லேலூயா. சொல்றாரு, தேவனிடத்தில் சேர்க்கிறவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றும், அவரை தேடி வருகிற எனக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் நான் நம்பி நிற்கிறேன். அதான் ஜபம். சும்மா ஜோம் பண்ணிக்கிறேன் பிரதர், நான் ஜோம் பண்ணியிருக்கேன், கர்த்தருக்கு சித்தமானால் கழியட்டும் பிரதர், கர்த்தருக்கு சித்தமானால் ஆகட்டும் பிரதர், நான் ஜோம் பண்ணிக்கிறேன் பிரதர். என்னைக்கு யார் ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா, கர்த்தருக்கு சித்தமானால் பாஸ் ஆகட்டும் பிரதர், கர்த்தருக்கு சித்தமானால் டெலிவரி ஆகட்டும் பிரதர், கர்த்தருக்கு சித்தமானால் கல்யாணம் ஆகட்டும் பிரதர் சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காது கர்த்தருக்கு சித்தமானால் வியாதி குணமாகட்டும் பிரதர், கர்த்தருக்கு சித்தமாக ஜுரம் போட்டோம் பிரதர் சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்களேன். அப்படி சொல்லி ஜோம் பண்ணி பாருங்களேன், சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் நாங்கள் உசாரா ஜோம் பண்ணணும், அதுக்கெல்லாம் நாங்கள் அப்படி ஜோம் பண்ணணும், நம்பிக்கையாக ஜோம் பண்ணணும். அப்படியே ஆயிடணும், நந்துடணும், வந்துடணும், கட்சிடணும்னு ஜோம் பண்ணுவோம். ஆனால் மற்ற விஷயத்தில் பாருங்க, கர்த்தருக்கு சித்தமானால் ஆப்ஷன் ஒத்தையாரட்டியாக பிடிக்கிறது. நடந்தா ஆச்சு, நடக்கணும் பரவாயில்ல, அதுக்காக நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் பிரதர். பரவாயில்ல நடக்கட்டும், நடந்தா பரவாயில்ல, லாட்டரி டிக்கெட் மாதிரி நினச்சிட்டாங்க போடுது, விழுந்தா பரவாயில்ல. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட வந்தார், பா 40 ரூபா லாட்டரி டிக்கெட் பா வாங்கிக்கிறியா அப்படின்னாரு. நான் ஏன்ப்பா லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு. ஓ, விழுந்தா 1 கோடி, விழுந்தா வாங்க, விழுந்தா பார்க்கலாம் அப்படின்னு ஆறுதல் பரிசு அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா தான் கொடுப்பான். எவ்வளோக்கு? 40 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபா வருது இல்லை, ஆறுதல் பரிசு ஒரு 500 ரூபா தான் கொடுப்பான்ப்பா, வாங்கிக்கோ ஒரு 40 ரூபா. நான் சொன்னேன், முதல்ல நீ வாங்கு, நீ வாங்கி 500 ஆறுதல் பரிசு வாங்கு, அதில் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுன்னு. எனக்கு அதிகமாலாம் வேணாம்ப்பா, 500 ரூபா வரட்டும், உனக்கு ஆறுதல் பரிசு வாங்கிக்கோ, எனக்கு ஒரு டீ மட்டும் வாங்கி கொடு, ட்ரீட் கொடு, எனக்கு அது போதும் அப்படின்னு. இது எப்படின்னா, விழுந்தா அச்சு, விழுந்தா பரவாயில்ல, நடந்துச்சுன்னா ஐயா கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜபங்கள் கேட்கப்பட்டது, என் கண்ணீருக்கு பதில் கிடைச்சது, ஊன்னு கத்த வேண்டியது. ஆனா நடக்கலன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லை பிரதர், ஆனால் நடக்கல பிரதர், அதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா, அப்படியே விட்டுற வேண்டியது, அப்படியே போட்டோம் போ, நம்ம அப்படியே போயிடுறோம். இல்ல, நல்லா வசனத்தை கவனிங்க. அவரிடத்துல சேருகிறவன், கனெக்ட் ஆகிறவன், அவரோடு கூட பேசுகிறவன், அவரோடு கூட இணைகிறவன், அவரோடு கூட வாழ்கிறவன், அவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவரை தேடுகிற எனக்கு பலன் கொடுக்கிறார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிறேன். ஹலோ, வத்தியாரட்டை எல்லாம் கிடையாது என்கிட்ட.
கர்த்தருக்கு சித்தமானால் கிடைக்கட்டும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு ஆகணும், எனக்கு கைக்கூடி வரணும், எனக்கு கேட்கறது என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். தேவனுடைய சித்தமில்லாத காரியத்தை நான் கேட்டா நடக்காது எனக்கே தெரியும். ஆனால் தான் ஒத்தையாரிட்ட பிடிக்கிறேன், நடந்தா ஆச்சு நடக்கலாம் பரவாயில்ல, ஏன்னா தெரியும் நடக்காதுன்னு தெரியும். எனக்கு மனசுக்குள்ள முடிவு பண்ணி தான் ஜோம் பண்றேன். ஜோம் பண்ணி பார்க்கலாம் பிரதர், ஒரு வேலை கத்தருக்கு மனம் மாறி, கத்தருக்கு ஒரு மனசு உருகி, மனத்து அப்படி இலகி அப்படி கூத்துட்டாருன்னா, அப்படி ஃப்ளூக்கில் நடந்துச்சுன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா ஒரு பிஸ்னஸ் ஒன்று முடிக்க போகிறேன், கத்தருக்கு சித்தம் பண்ணால் அது முடிஞ்சிச்சுன்னா உங்கள் சபைக்கு நான் 40 லட்ச ரூபா தருகிறேன் அப்படின்னாங்க ஒருத்தர். ஓ பரவாயில்லையே, கத்தருக்கு சித்தம் பண்ணால் அப்படின்னாரு. கத்தருக்கு சித்தமே இல்லைன்ட்டு, கத்தருக்கு சித்தம் பண்ணால் 40 லட்சம் தரேன், என்ன கத்தருக்கு சித்தம் பண்ணால் வேலை முடிட்டோம், கத்தருக்கு சித்தம் பண்ணால் நடக்கட்டும், கத்தருக்கு சித்தம் நான் சொன்ன நடக்காது, வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் நடக்கணும்னு சொல்லி ஒரு ஜபம் இல்லை, கிடைக்கணும்னு ஒரு ஜபம் இல்லை, நான் 40 லட்ச ரூபாய் இந்த சபைக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜபம் இல்லை. கத்தருக்கு சுத்தமானால் ஆப்ஷன் வச்சுட்டீங்க. ஆப்ஷன் எங்க வருதோ அங்க அவிசுவாசம் வருகிறது. ஆப்ஷன் எங்க இருக்குதோ, ஒத்தையாரட்டி எங்க பிடிக்கிறோமோ அங்க நடக்காதுன்னு இருதயம் சொல்லிவிட்டது. அல்லேலூயா. அது சொல்லிடுச்சு, உள்ள சொல்லிடுச்சு, நடக்காது, நடந்தா பார்க்கலாம், ஆனா பார்க்கலாம், கிடைச்சா பார்க்கலாம். இருதயம் சொல்லிடுச்சு. இருதயத்தின் நிறுவினால் வாய் பேசுது. என்ன பேசுது? நடந்தா ஆச்சு பரவாயில்ல, தேவனுக்கு கத்தருக்கு சித்தமானால். ஏன்னா கத்தரே சொன்னாராம், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் அவரே அப்படி சொல்லும் போது நான் சொல்லாம இருக்கலாமா? அவர் எதுக்கு சொன்னாரு, நம்ம எதுக்கு சொல்றோம்? அவர் எதுக்கு சொன்னாரு? தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற வந்த அவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆயினும் என்னுடைய சித்தம் அல்லப்பா உங்க சித்தமே. ஏன்னா அதுக்கு தான் வந்திருக்கிறேன், அதுக்காக தான் வந்திருக்கேன், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியா தான் வந்திருக்கிறேன், பலிக்காக தான் வந்திருக்கிறேன், சிலுவையில் அறைய தான் வந்திருக்கிறேன், சிலுவையில் தான் அறைய போறாங்க. அதுதான் உங்க திட்டம் நோக்கம். என்னுடைய திட்டமும் நோக்கமும் அல்ல, உங்க நோக்கம் நிறைவேறட்டும். இதுதான் ஜெபம். இப்படிதான் இருக்கணும் ஜெபம். உங்க நோக்கத்தை நான் நிறைவேற்றணும் இந்த பூமியில. நான் இப்படியே வறுமையிலும், இப்படியே கஷ்டத்திலையும், நஷ்டத்திலையும், பிரச்சனையிலையும், போராட்டத்திலையும், மனவேதனையிலும் வாழக்கூடாது. உங்க திட்டத்தையும் நோக்கத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும். உங்களுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, உங்க நாமத்தை உயர்த்துவதற்கு என்னை பயன்படுத்தும். என் உழைப்பால, என் பணத்தால, என்னுடைய ஆசீர்வாதத்தினால நான் உமக்காக பயன்பட வேண்டும். உம்முடைய சித்தம் என் ஆயுசு முடிவதற்குள்ள நிறைவேற்ற வேண்டும். இதுதாங்க ஜெபம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், போய் சேர போறோம். கேட்டா, பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், போய் சேர்ந்துடுறோம். கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய தரிசனம். கிறிஸ்தவனாய் வாழ்ந்து 40 வருஷம் கோயிலுக்கு போய் குப்பை கொட்டி, கோயில் மாடு மாதிரி கோயிலே சுத்தி வந்து, செக்கு மாடு மாதிரி அங்கேயே அரைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லையே. நான் பெருக்குவேன் பிரதர், நான் கிளீன் பண்ணுவேன் பிரதர், அது பண்ணுவேன். என்ன பண்ணீங்க கர்த்தருக்கென்று? இல்ல, அவருடைய திட்டமும் நோக்கம் நிறைவேற்றுவதற்காக என்னை கொண்டு வந்திருக்காரு. அவருடைய திட்டம் நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய திட்டமும் தரிசனமும் இன்னும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசு போயிட்டு இருக்கு, ஆனாலும் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு. புரியுது? எனக்கு வயசாயிடுச்சு, தரிசனம் போயிடல, வயசாயிட்டு தான் போகுது. பர்த்டே கொண்டாட வயசு ஆகுது, ஆனால் பர்த்டே கொண்டாடுறதுனால வயசாகுதுன்றதுனால அவர் தரிசனம் போயிடல. அவர் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது நிச்சயமாய் நிறைவேறும், அது நிறைவேறே தரும். அதுக்காக நான் காத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் அப்படிதான் பதிலை கொண்டு வருகிறது. எந்த சிந்தையும் உங்களை மேற்கொள்ளாதபடி பார்த்துக்கோங்க. அவிசுவாசமான எண்ணம் உங்களை மேற்கொள்ளாதபடி பார்த்துக்கோங்க. அவநம்பிக்கையான எண்ணம் உங்களை மேற்கொள்ளாதபடி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் பிசாசுக்கு சாதகமாக போகிறது. அவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவனா இருக்கிறான். உன் எதிராளியான பிசாசானவன் உன்னை சுத்தியே தான் இருக்கிறான். தவறான சிந்தனைகளும், தேவையற்ற சிந்தனைகளும், தேவையற்ற கஷ்டங்களும், தேவையற்ற பிரச்சனை யோசிக்க வைக்கிறான். அவனுக்கு எதிர்த்து அதுக்கு தெளிவு வேணும். தேவையற்ற எண்ணங்களை கொண்டு வந்து போடுற பிசாசை ஏற்று நிற்கிற அந்த தெளிவு, கண்ணா பின்னாடி யோசிக்கிற அந்த எண்ணங்களை தூக்கி எறிகிற அந்த தெளிவு, என் வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை யோசிக்க வைக்கிற அதை தூக்கி போடுற ஒரு தெளிவு. அப்ப தெளிவு இல்லாம ஜபிக்க முடியாது. நான் சொன்னது புரியுது? கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கட்டும், கிடைக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணா அங்க தெளிவில்லைன்னு அர்த்தம். தேவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் சொல்லி ஜெபம் பண்ணா அதான் தெளிவா இருக்குன்னு அர்த்தம்.
அப்ப ஜெபம் எப்படி இருக்குது? தெளிவா இருக்கணும், கருத்தா இருக்கணும், ஊக்கமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? அத்திரவாசனம் பார்த்து பாருங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எழுத்து நில்லுங்கப்பா. உங்க சிந்தையில, உங்க செயலில், உங்க உள்ளத்துல, உங்க சரீரத்துல பிசாசான ஆளுகை செய்யாதபடிக்கு பார்த்துக்கோங்க. இந்த தைரியம் நமக்கு வந்துச்சுன்னா போதும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிருக்கேன், நீங்க செய்வீங்க. கடைசி நிமிஷம் எங்க அப்பா சொல்றாரு, ஊசி மொனையில வர வரைக்கும் காத்துரு. அங்க வச்சிருப்பார் ஒரு அற்புதத்தை. ஏதாவது உனக்காக ஒரு அற்புதம் நடக்கும். அது கண்டிப்பா நடந்தே தீரும். தைரியமா செய்யலாம், தைரியமா நிக்கலாம். நடக்காதுன்னே இருப்ப, நடக்கவே இல்லைன்னு இருப்ப, ஆனா நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது புரியுது உங்களுக்கு? எதை குறித்தும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமா எல்லாவற்றுக்கும் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஜெபத்தால் ஜெயம் நிச்சயமே. அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு ஜெயம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவன் எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எல்லாம். அப்ப என் ஜெபத்துக்கு பதில், அப்புறம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில், நான் விசுவாசிக்கிற எல்லாம், என் ஜெபத்தின் விசுவாசத்தின் மூலமாக எல்லாம். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு காரியத்துக்கு குறித்து ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஒரு சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உங்க காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க. நான் சொல்லிடுறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பாப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க ஜெபம் பண்ற ஜெபம் கேட்கப்பட்ட ஆயிற்று. நீங்க ஜெபம் பண்ணீங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் ஒரு நாள் வீண் போகாது. நீங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தின் படியே உங்களுக்கு. ஹலோ, நீங்க எதை நம்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறவனே. நீங்க நம்பணும். நீங்க உங்க ஜெபம் கரெக்ட்ன்றது உங்களுக்கு தெரியணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டா இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சா போதும், பதில். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுங்க. நான் சொல்லுறேன், கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்க ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டது, உங்க ஜெபத்துக்கு பதில் புறப்பட்டு விட்டது. அது உங்க கையில வந்து கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதம் தான், ஆனா நிச்சயமாய் வந்து கிடைக்கும். கொஞ்ச காலம் பாட அனுப்புகிற உங்களிடத்துல தேவன் சில காரியங்களை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நிச்சயமாக கால் ஒன்று இருக்க செய்வார். அல்லேலூயா.